இந்த இக்கிகாய் கான்செப்ட் படி 3 சர்க்கிள் இருக்கு. 1 வாட் யூ லவ், எது பண்ண உனக்கு பிடிக்கும். 2 வாட் யூ ஆர் குட் அட், எதுல நீ சிறந்து விளங்குற. 3வது வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அதாவது டிமாண்ட், இந்த உலகத்துக்கு நீ என்ன கொடுத்தா நீ பணம் சம்பாதிக்கலாம். மொதல் சர்க்கிள் வாட் யூ லவ், பேஷன். எந்த ஒரு வேலை இல்லை ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கலாம், அனலைசிங் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கலாம், இந்த மாதிரி எதா வேணாலும் இருக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். 2வது சர்க்கிள் வாட் யூ ஆர் குட் அட், அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கில்ஸ். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பத்தாது, அதில் உங்களுக்கு ஸ்கில் இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை பாராட்டினாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதை தனியாக ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. இதில் என்னென்னலாம் நீங்க முன்னாடி வாட் யூ லவ்ல நீங்க எழுதிருந்தீங்களோ அதோட மேட்ச் பண்ணுங்க. எது ரெண்டும் சிங்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். இதை உங்க கெரியரை ஆக்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கில்லை நீங்க இன்னும் நிறைய வளர்த்துக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அதுல மொபைல்ல பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கு. ஆனா அதை கரியரை ஆக்கிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கில் போதுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு பத்தல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வீடியோ எடிட்டிங் என்னன்றதை தெரிஞ்சு அதுல ஒரு சர்டிபிகேஷன் பண்ணலாம். 3வது சர்க்கிள் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அதாவது டிமாண்ட். நிறைய பேர் அவங்கள்ட்ட இருக்கிற பேஷன்ஸ்ல எதுல அவங்களுக்கு அதிகமான ஸ்கில் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க கெரியரா வச்சுக்கிட்டு போவாங்க. ஆனா அதுல அவங்கனால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்க இந்த 3வது சர்க்கிள்ல ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். 3வது சர்க்கிள் தான் டிமாண்ட், அதாவது உங்களுடைய அந்த ஸ்கில்லுக்கு இந்த வேர்ல்டுல டிமாண்ட் இருக்கா அப்படின்றத நீங்க முன்னாடியே ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ப்ரீவியஸா பார்த்த அந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதுலயே ஸ்கில்லே நீங்க வளர்த்துக்கிட்டீங்க. இப்போ இதில் டிமாண்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வீடியோ எடிட்டிங்க்கு நிறைய டிமாண்ட் இந்த மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 சர்க்கிள்லையும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிச்சி அதில் உங்கள் கரியர் இருந்தது அப்படின்னா உங்களுடைய க்ரோத்ன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அவங்க வெறும் பேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி போவாங்க, அதனால ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நிறைய பேர் வெறும் ஸ்கில்லை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க, ஆனால் அதில் அவங்களுக்கு பேஷன் இல்லாதனால அதுலேயும் ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் வெறும் டிமாண்டை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஹை பெய்ட் சேலரியில் போய் உட்காருவாங்க, அதுலேயும் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியாது. ஏன்னா அதுல அவங்களுக்கு பேஷனும் கிடையாது, ஸ்கில்லும் கிடையாது. இதை பத்தின முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, அதை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கான லிங்க் நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலயும் கொடுத்துருக்கேன்.